பேய் படம்லாம் பொதுவாக நைட் எஃபெக்டில் தானே எடுப்பாங்க. இது என்னடா பட்டப்பகலில் ஒரு பேய் படம் எடுத்து வச்சிருக்கீங்க. இங்கே ஒரு ஃபேமிலி செட்டியெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டை வாங்கின கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதே ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மாவுக்கு கால்லையும் அடிபட்டு இருக்கு. ஸோ நொண்டி நொண்டி தான் நடக்கிறாங்க. ஸோ இவங்க அம்மாவுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் இந்த வீட்டோட பெரிய பையன் தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு குட்டி பாப்பாவும் இருக்கா. இப்படியே போயிட்டு இருக்க வீட்டுக்கு வெளியில ஒரு நாள் கருப்பு துணி போத்தி ஃபுல்லா கவரான ஒரு உருவம் நல்லா சேர போட்டு உட்காந்துருக்கு. யாரடா இது நம்ம வீட்டில் வந்து சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வெளியில போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எதுவும் அடிபட்டு இருக்கா, உதவி தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க இங்கேருந்து போலன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த உருவமும் உங்க வீட்டில் கரண்ட் இல்லாதனால உன் ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல தானே இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா படுது. சரி பவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம், வந்ததுக்கப்புறம் போலீஸுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாங்க. ஆனா அந்த உருவம் அச்சு பேசுறாம அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து இந்த வீட்டுக்கிட்ட வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பையன் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கன் எடுத்துட்டு போயிட்டு 10 இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லாட்டி உன்னை போட்டு தள்ளுறோம் அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கு அந்த உருவமும் உங்க அப்பா ஒன்னும் தானா சாவலடா தம்பி, உங்க அம்மா தான் உங்க அப்பாவையே கொன்னது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இந்த வீட்டை வாங்கின புதுசுல அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வெளியில டின்னருக்கு போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு இந்த வீட்டே பிடிக்கல, இந்த ஊரும் பிடிக்கல. சிட்டில வாழ்ந்தவங்க இல்லையா, கிராமத்துல வந்து இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. பயங்கரமா சண்டையும் நடக்குது. அதே சண்டையில டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது காரை சண்டை போட்டுக்கிட்டே ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அதுலதான் அவங்க ஹஸ்பண்டும் செத்துருப்பாரு. அவர் செத்ததுமே ஹீரோயின் பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் பசங்களை அது பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த உருவம் அதோட நிலையில வச்சு அந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணுது. வீட்டில் இருக்கிற எல்லா ஜாமானையும் போட்டு உடைக்குது. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்பதான் அந்த உருவம் நம்ம ஹீரோயின் கிட்ட நேரா வருது. நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நான் தான் உன்னோட மைண்ட், அதாவது உன்னோட மனசு. உன் மனசுல பல கவலைகளை வச்சு புலம்பிக்கிட்டே இருந்து அமைதியா தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி விட்டுட்டேன், உனக்கு வாழ பிடிக்கலையா அப்படின்னா செத்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட மைண்டே அவங்கள சூசைட் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படின்னு பார்த்து இவங்களுடைய பசங்க ஞாபகம் வருது. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாங்க. நமக்குள்ள இருக்கிற சின்ன மனசை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி நம்ம சூசைட் பண்ணி செத்து போயிட்டா நம்மளோட பசங்க நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணி அவங்க பசங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில பாசிட்டிவா திங்க் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல காலையில இருந்து போன கரண்ட் மறுபடியும் வருது. இப்போ வந்த உருவம் ஒரு பேயே கிடையாது, நம்ம ஹீரோயினோட மைண்டு தான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு பேய் இருக்கும், அது நம்ம மைண்டு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணா அது நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அது கண்ட்ரோலுக்கு நம்ம போயிட்டா நம்ம ஹீரோயினுக்கு நடந்த மாதிரி தான் நம்மளுக்கும் நடக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே டிப்ரெஷன்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.